ஹே ப்ளூம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஆல் இன் ஒன் ஃபேஸ் பேக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடியது தான். அதுவும் இதில் வெறும் 3 பொருள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது போட போட நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டனிங் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸு, ஸ்கின் டேன் ஆகுறது, அப்புறம் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்கள், இது எல்லாமே போய் உங்களோட ஃபேஸுக்கு ஒரு நல்ல க்ளோவை கொடுக்கும். ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ரைஸ் ஒரு 3 ஸ்பூன்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொரியன்ஸோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி லுக் இருக்குது இல்லையா? அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வாட்டர் தான். இவங்க வந்துட்டு ரைஸ் வாட்டரை ஃபேஸுக்கு, ஹேருக்கெலாம் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் அமினோ ஆசிட்ஸும் விட்டமின்ஸும் அப்படியே கொட்டி கிடக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ. ஒரு சின்ன பொட்டேட்டோஸ் இருந்தாலே போதும், ரொம்ப நிறையா தேவைப்படாது. ஒரு சின்ன பொட்டேட்டோவை க்யூபாக அப்படியே கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க ஒரு ஓரமாக. இதுலேயுமே அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கேட்டகோலஸ் என்சைம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. விட்டமின் சியுமே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார்ன் ஸ்டார்ச் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரு க்ரீமை வந்துட்டு நல்ல ஒரு டெக்ஸ்டருக்கு கொண்டு வரதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு கார்ன் ஸ்டார்ச் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் இருக்கிற நிறைய எண்ணெய் பசை எல்லாத்தையுமே இது உறிஞ்சி எடுத்து ஃபேஸுக்கு ஒரு அழகான லுக்கை கொடுக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கை கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற தண்ணி பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவை வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் எடுத்ததுக்கு நான் ஒரு ½ கிளாஸ் வந்துட்டு தண்ணி இதில் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா இதை கிளறி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கட்டியாக ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி க்ரீம் வந்துட்டு நல்லாவே வராது. அதனால் கட்டியாக வராமல் நல்லா தண்ணியாக டைல்யூட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையானது இந்த 3 மட்டும்தான். இதை வச்சு தான் ஒரு சூப்பரான க்ரீமை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ரைஸை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னால் ரைஸ் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்கும் இல்லையா, நீங்கள் அந்த கஞ்சியை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரைஸ் பவுடர், வீட்டில் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதை வந்துட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அரிசியை நல்லா அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட தண்ணி தான் இது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதே மாதிரியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸு, கண்ணுக்கு கீழே வர கருவளையம், இது எல்லாத்தையுமே ரொம்பவே சுலபமாக போக்கிடும். நீங்கள் நார்மலாகவே பொட்டேட்டோவை கட் பண்ணிவிட்டு கண்ணுக்கு கீழே அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் அந்த கருவளையம் இருக்கிற தடமே தெரியாமல் போயிடும். அண்ட் ரொம்ப வெயில் அலைஞ்சிட்டே இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் எல்லாம் ரொம்ப டேன் ஆகிடும். அதுக்கெல்லாமுமே இந்த பொட்டேட்டோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த க்ரீமை ரெடி பண்ணுற குக்கிங் ப்ராசஸ் தான். இப்போ கார்ன் ஸ்டார்ச் இருந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம லம்ஸ் இல்லாமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் லைட்டாக கையை விட்டுட்டா கூட அப்படியே கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அதில் அடுத்தது இதில் வந்துட்டு நம்ம பொட்டேட்டோ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பொட்டேட்டோவை நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு, இந்த அரைச்சி வச்சதில் தண்ணி விட்டு வச்சிங்கன்னா அடியில் அப்படியே ஒயிட்டாக ஒரு இது மாதிரி படிமான மாதிரி கிடைக்கும். அதுதான் ரொம்பவே முக்கியம். அதுதான் இந்த ப்ளீச்சிங் எஃபெக்டே கொடுக்கும் அதிகமாக. ஸோ இது எல்லாத்தையுமே வலிச்சு அதில் போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர், இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா நல்லா இதை கூலாக விட்டுறணும். இப்போ வந்து சூடாக இருக்குது இல்லையா, இதை அப்படியே நம்ம கூலாக விட்டுறணும். நம்ம ரெடி பண்ணுற இந்த ஒரு க்ரீமில் வந்துட்டு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வாட்டர் தான். ரைஸ் வாட்டர் ஆர் இதில் வந்துட்டு நீங்கள் ரைஸ் கஞ்சி யூஸ் பண்ணலாம். ரைஸ் பவுடரை வந்துட்டு டைல்யூட் பண்ணி அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். எது வேணாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நமக்கு தெரியாது பெருசாக. இதை வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற சேஞ்சஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரைஸ் வாட்டர்லாம் அடிக்கடி ஃபேஸில் ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கரும்புள்ளிகள் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கரும்புள்ளிகள் நாளடைவில் குறைஞ்சிட்டே வர்றதை நல்லாவே பார்க்கலாம். அடுத்தது இது நல்லா கூலான பிறகு இதில் நான் கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் ரெடிமேடாக வாங்கின ஜெல் தான். ஸோ கத்தாழை செடி இருக்குது, நான் அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது சில பேருக்கு ஒத்துக்காமல் போயிடும். பிகாஸ் நான் அதே மாதிரியே ஒரு தடவை ட்ரை பண்ணி ஃபேஸில் இச்சிங் வந்துருச்சு. அதனால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ரெடிமேடாக வாங்கி நான் அதை ஆட் பண்ணிப்பேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் மெயின். நான் இதில் அலோவேரா ஜெல் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கத்தாழை பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். அதனால தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் க்ரீம் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான ஒரு கிளாஸி க்ரீம் கண்டென்ட்டில் இருக்குது. இதில் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே யூஸ் பண்ணல.
ஸோ அதனால் இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா அடுத்த நாளே கெட்டு போயிடும். அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து க்ரீம் பூசும்போது ஒரு 1/2 அன் ஹவர் அதை வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். என்னால் பெருசாக அஃபோர்ட் பண்ண முடியாது க்ரீம்ஸ்லாம் வாங்கி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரீம்ஸை வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். நம்மளோட ஸ்கின்னையுமே ரொம்ப சூப்பராக வச்சுக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ட்ரை ஆக விட்டுருணும். ஃபேஸில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வெதுன்னு தண்ணியில் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒத்தி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைட்டாக இருக்கும் நம்மளோட ஃபேஸே பார்க்குறதுக்கு. இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸையும் நம்ம யூஸ் பண்ணல இல்லையா, அதனால் நம்ம கை வச்சு எடுத்திங்கனாலும் கெட்டு போயிடும். அதனால் ஸ்பூன் வச்சு எடுங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக் to 10 டேஸ், அதுக்கு மேலே இது யூஸ் பண்ண வேண்டாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு பொருளையுமே உடனே நமக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி நம்மளோட க்ரீமை எடுத்து அப்படியே நம்மளோட ஃபேஸு, நெக்கு, கைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம குளிச்சிட்டோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நான் இப்போ கையில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கே எனக்கு லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. ஜஸ்ட் நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு